ஹாய் எவ்ரிவான், இன்னைக்குள்ள டாபிக் பார்க்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓஸோட ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்ஸை டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் செப்பரேஷன் அண்ட் லீச்சிங். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் பற்றி பார்க்கலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம இப்போ சுகர் அண்ட் அயன் பவுடரோட மிக்சர் எடுத்திருக்கோம். அதாவது சுகர் கூட இரும்பை நல்ல பொடியாக்கி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய அயன் பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் அந்த மேக்னெட் தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிடும். சுகர் மட்டும் தனியாக இருக்கும். கரெக்டாக இதே தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன்லேயும் நடக்கும். மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்சஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இந்த ரெண்டுக்குமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுக்குமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிஷன் என்னென்னா, ஓர் ஆர் இம்ப்யூரிட்டிஸ் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுக்கு கண்டிப்பாக மேக்னெட்டிக்காகவும் இன்னொன்று நான் மேக்னெட்டிக்காகவும் இருக்கணும். இது பாருங்கள், ஓர் மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் நான் மேக்னெட்டிக்காக இருக்கணும். இல்லைன்னா ஓர் நான் மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உடையதாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டின்ஸ்டோன் ஓர் செப்பரேட்டட் ஃப்ரம் உல்ஃப்ரமைட் இம்ப்யூரிட்டிஸ். இதில் உல்ஃப்ரமைட் இம்ப்யூரிட்டி தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உடையது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், குரோமைட் அண்ட் பைரோலிசைட் ஓரை நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்ட இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. இனி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிராவிட்டி செப்பரேஷன் அண்ட் கிராஸ் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி அதை ஃபைன் பவுடராக மாற்றணும். அதே தான் எங்கேயும். இப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபைனாக க்ரஷ் பண்ண பவுடர்டு ஓரை இது வழியாக நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பெல்ட் மேலே போடணும். இந்த 2 ரொட்டேட்டிங் ரோலரில் ஒன்று மேக்னெட்டிக் ரோலர். ஸோ பெல்ட் மூவ் ஆக நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துடும் இந்த தூரமாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. பட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் இந்த மேக்னெட்டிக் ரோலர் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கும். பெல்ட் கீழே மூவ் ஆகி வரும்போது இந்த அட்ராக்ஷன் பவர் கம்மி ஆகிறதால பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரில் மீதி இருக்கக்கூடிய எல்லா மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸும் கலெக்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இனி நம்ம பார்க்க போகிறது லீச்சிங். இந்த லீச்சிங் மெத்தடையும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம சுகர் அண்ட் சாயில் சேர்ந்த ஒரு மிக்சர் எடுத்துருக்கோம், சரியா? இந்த மிக்சரை ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் போடுறோம், ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? அந்த மிக்சரில் உள்ள சுகர் அந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். பட் சாயில் எதுவுமே சாலிபிள் ஆகாமல் அப்படியே பாட்டமில் செட்டில் ஆகிருக்கும். கரெக்டாக இதே தான் லீச்சிங். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம படிக்கும்போது சிம்பிளான ஒரு விஷயம் கூட அதை ரிலேட் பண்ணி படித்தா ஈஸியாக அது மறக்காது. ஸோ லீச்சிங் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் solubility of the ore in a suitable solvent. ஸோ இந்த லீச்சிங் மெத்தடோட கண்டிஷன் என்னென்னா, நம்ம எடுக்கிற சால்வெண்ட் ஓரை மட்டும்தான் டிசால்வ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கரையாமல் இன்சாலிபிளாகவே இருக்கணும். ஸோ இந்த மெத்தட்லையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஓரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை சூட்டபிள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி டிசால்வ் பண்ணணும். அப்போது ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் நம்ம ஆட் பண்ண சால்வெண்ட் கூட ரியாக்ட் ஆகி சாலிபிள் சால்ட் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிக்கல், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கரையாமல் அப்படியே இருக்கும். லீச்சிங் கீழே 4 சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம்னா சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், அல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங். ஸோ நம்ம என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத டிபெண்ட் பண்ணி இந்த நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயனைடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் அதோட நேம் சயனைட் லீச்சிங். அதே மாதிரி அமோனியாவை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுனா அமோனியா லீச்சிங் அண்ட் ஸோ ஆன். இந்த லீச்சிங் மெத்தடை ஹைட்ரோமெட்டலர்ஜி ப்ராசஸ்னு இன்னொரு நேம்லேயும் சொல்லலாம். ரீசன் என்னென்னா, ஹைட்ரோமெட்டலர்ஜி ப்ராசஸில் அக்வா சொல்யூஷனை யூஸ் பண்ணி மெட்டலை ஓர்லேருந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த லீச்சிங் மெத்தட்லையும் நம்ம அக்வா சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால இதை ஹைட்ரோமெட்டலர்ஜி ப்ராசஸ்னும் சொல்லலாம். இனி சயனைட் லீச்சிங் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இன் திஸ் மெத்தட் கோல்டு ஓர் இஸ் லீச்ட் வித் ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைட்.
சோடியம் சயனைட் இந்த மாதிரி சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால அதில் ஃபர்ஸ்ட் வாட்டரை ஆட் பண்ணி அதை நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதை அக்வா சொல்யூஷனாக மாற்றணும். அப்புறம் அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரை ஆட் பண்ணி தென் ஏரை அதில் பாஸ் பண்ணணும். இப்போ ஓரில் இருக்கக்கூடிய கோல்டு மெட்டல் நம்ம ஆட் பண்ண சோடியம் சயனைட் சால்வெண்ட் கூட ரியாக்ட் ஆகி ஒரு சயனைட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதில் இருந்த கேங் பார்ட்டிகிள்ஸ் அதாவது இம்பியூரிட்டிஸ் எல்லாமே டிசால்வ் ஆகாமல் இன்சாலிபிளாக தான் இருக்கும். இப்போ இந்த இக்குவேஷன் பாருங்கள், கோல்டு ரியாக்ட் வித் சோடியம் சயனைட் which form cyanide complex. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா recovery of metal by reduction. இப்போ இந்த சயனைட் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான இந்த கோல்டு மெட்டலை ஜிங்க் ஆட் பண்ணுறதுனால நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இங்கே ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்படி சயனைட் காம்ப்ளெக்ஸில் இருந்து மெட்டலை ரிக்கவர் பண்ணுற இந்த ப்ராசஸை சிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு தனி கொஸ்டினாக வரலாம். இந்த சயனைட் லீச்சிங் மெத்தடை மேக் அர்தர் ஃபாரஸ்ட் சயனைட் ப்ராசஸ்னும் சொல்லுவாங்க. நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி சில்வர் மெட்டலையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காதீங்க, ஓகேவா? கோல்டு அண்ட் சில்வர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுற ஒரு பெஸ்ட் மெத்தட் இந்த சயனைட் லீச்சிங் தான். இனி நம்ம பார்க்க போகிறது அம்மோனியா லீச்சிங். இப்போ நம்மளோட க்ரஷ்டு ஓரில் நிக்கல், காப்பர், கோபால்ட் போன்ற மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட அக்வஸ் அம்மோனியா ஆட் பண்ணி சூட்டபிள் ப்ரெஷரில் ட்ரீட் பண்ணணும். அக்வஸ் அம்மோனியானா என்ன? அக்வானாலே வாட்டர். ஸோ அம்மோனியாவை வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுக்கிறது தான் அக்வஸ் அம்மோனியா. அம்மோனியா பர்டிகுலராக இந்த மெட்டல்ஸை லீச் பண்ண யூஸ் ஆகுது. அது என்ன மெட்டல்ஸ்லாம்? நிக்கல், காப்பர் அண்ட் கோபால்ட். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்த லீச்சிங் மெத்தட்லலாம் என்ன நடந்துச்சு? நம்ம எடுக்கக்கூடிய ஓர் ஆட் பண்ணக்கூடிய சால்வெண்ட் கூட ரியாக்ட் ஆகி ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே தான் இங்கேயும் நடக்குது. அதில் இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல்ஸ் இன்சாலிபிளாகவே இருக்கும். ஸோ நிக்கல் அமோனியா கூட ரியாக்ட் ஆகி ஒரு நிக்கல் அமோனியா காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. அதே மாதிரி காப்பர் அண்ட் கோபால்ட்டும் ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இனி நம்ம பார்க்க போகிறது அல்கலி லீச்சிங். இந்த மெத்தடில் ஓரை அக்வஸ் அல்கலி கூட ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட அந்த ஓரும் சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளாக பாக்சைட் ஓரை எடுத்துக்கலாம். இந்த பாக்சைட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் அலுமினியமோட இம்பார்ட்டன்ட் ஓர்னு பார்த்தோம், கரெக்டாக? இப்போது நம்மளோட இந்த பாக்சைட் ஓரை அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் கூட 470 to 520 Kelvin temperature and 35 atmospheric pressure இந்த கண்டிஷனில் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது ஓரில் இருக்கக்கூடிய அலுமினியம் மெட்டல் நம்ம ஆட் பண்ண இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சால்வெண்ட் கூட ரியாக்ட் ஆகி சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு சாலிபிள் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை நம்ம வேறு கண்டெய்னரில் மாற்றி அதை நல்லா கூல் பண்ணி டைல்யூட் பண்ணணும். தென் அது கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரேட்டட் அலுமினா ப்ரெசிபிடேட்டாக வரும். ஸோ ஹைட்ரேட்டட் அலுமினா அப்படின்னா என்னென்னா அது கூட வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஃபைனலாக இந்த ப்ரெசிபிடேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி 1570 கெல்வின்க்கு ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகி நமக்கு பியோர் அலுமினா கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஆசிட் லீச்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த நேமில் இருந்தே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த லீச்சிங்கில் சால்வெண்ட்டாக நம்ம ஆசிடை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சல்ஃபைடு ஓஸை லீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்வேஷன் பாருங்கள், ஜிங்க் சல்ஃபைட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் விச் ஃபார்ம் ஜிங்க் சல்ஃபேட். ஸோ இந்த ப்ராசஸில் இன்சாலிபிள் சல்ஃபைடு சாலிபிள் சல்ஃபேட்டாகவும் அண்ட் எலமெண்டல் சல்ஃபராகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 2 மெத்தட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், லீச்சிங் மெத்தடை ஹைட்ரோமெட்டலர்ஜி ப்ராசஸ்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சயனைட் ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் என்ன? மேக் அர்தர் ஃபாரஸ்ட் சயனைட் ப்ராசஸ். அப்புறம் அம்மோனியா லீச்சிங் மெத்தடை எந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க? நிக்கல், காப்பர் அண்ட் கோபால்ட். கோல்டு அண்ட் சில்வர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எந்த மெத்தடை மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க? சயனைட் லீச்சிங். ஃபைனலாக ஆசிட் லீச்சிங் சல்ஃபைடு ஓரை லீச் பண்ண தான் யூஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரட்டா.